நம்ம முதலியார் இருக்காரே தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார். அவர் தானுங்களா? ஏண்டி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்கலாம் முதலியாரா? நீங்க தான் சொல்லுவீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் சிநேகிதரு ஒருத்தர் இருக்காரு முதலியாரு. அவரு புதுசா சினிமா தியேட்டர் கட்டியிருக்காரு. இன்னைக்கு தான் அது ஓபனிங் செரமனி. அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுத்தாரு. அதுக்கு போலான்னு பார்த்தா பயோஸ்கோப் காப்பாருங்க. நானும் பாண்டியன்னு வர்றேன். ஏன் அந்த வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களேன். பாண்டியா போய் காவேரி கோதாவரி யமுனை. ஆமா ஆமா ஆமா, இன்னும் எல்லா ஆத்தையும் கூப்பிடுங்க. வீட்டை அடிச்சுட்டு போட்டோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அந்த ஆளு அட்மிட் 1ன்னு போட்டுட்டான். அதனாலதான் நாங்க 2 பேரும் வர்றோம். அட்மிட் 1ன்னா ஒருத்தர் தான் வரலாம்னு அர்த்தம். ஏன் எங்க 2 பேருக்கும் ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போங்களேன். 2 பேருக்கு ஒரு சீட்டா? அப்படி தேட்டர் எங்கடி அம்மா இருக்கு? 2 பேருக்கு 2 சீட்டு தான் வாங்குறது. நீ கொடுத்தா நடத்துறவடா நீ? 2 பேருக்கு 2 சீட்டு வாங்கினா ஒரு 4-5 ரூபாயாவது ஆகும். அப்புறம் நீ அங்க வந்து சும்மாவா இருப்ப? போட்டுக்கொள்ளையா கொண்டா, முறுக்க கொண்டா, சோடாவை கொண்டான்னு கேட்ப. எல்லாம் சேர்த்து 10 ரூபாயாவது செலவாகும். 10 ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு 10 நாளைக்கு காங்கிரஸ் செலவுக்கு ஆகுமே. நீங்க மட்டும் போலாமா? நான் ஓசில போறேன்டி, ஓசில. மாண்டனர் ஒருவருக்கு பெருங்காயம். பெருங்காயம் விலை போட்டிருக்காங்கம்மா. பேப்பர்ல என்னென்னலாம் போடுறாங்க. ஏனுங்க நல்ல பெருங்காயமா? அப்படின்னா கொஞ்சம் வாங்கிட்டு வாங்களேன். இந்த பய வாங்கிட்டு வந்தது நல்லாவே இல்ல. நான் பேப்பர் படிக்கிறேனா இல்ல மளிகை கடை லிஸ்ட் படிக்கிறேன்னு நினைச்சியா? எதையா படிச்சுட்டு போங்க, பலகாரத்தை சாப்பிடுங்க. நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்க. உங்க அண்ணன் ஏதாவது சொல்லி அனுப்புறாரா? ஓ எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்காராம். இப்ப கூட வர்றேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. நீங்க பலகாரத்தை சாப்பிடுங்க. டேய் சுருட்டு. காலையில மறந்துட்டேன். டேய் என்னடா அது சுருட்ட சொன்னீங்களே? இத சொல்லலடா. என்ன? இந்த வீட்டுல என்னென்ன சாமா ஏமாந்து கிடக்குதோ அதையெல்லாம் சுருட்டு. அயோக்கிய பையன், போய் சுருட்டு வாங்கிட்டு வாடா. ஓஹோ, பரவலாக பெய்யுமா? பட்டினி கொடுமையால் பலகார திருட்டு. பட்டினி சாவு, பட்டினி. ஐயோ ஐயோ, நல்ல தேசம். வீட்டுக்குள்ள யாரப்பா நீ? அதான் சாப்பிடுறிய. உன் பேர் என்ன? பேரா பூரி? சரணாம்போ. யாருங்க பையன்? பூரி. பலகாரத்தை கேட்கலீங்க, பையனை கேட்டேன். பையன் பேர் தான் பூரி. பூரியா? ஆமா. பையன் ரொம்ப அழகா இருக்கானுங்களே. சிக்கழுத குட்டியில எல்லாம் அழகா தான் இருக்கும். எப்படி வந்தா? எங்க அப்பா கூட. அப்பா கூடயா? உங்க அப்பா எங்க? மேல. மேலே? பாபம். உங்க அப்பா பேர் என்ன? மாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன சொன்ன? மாகணம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். நம்ம பைய பேரை சொல்றானே. இந்த வீட்டு மெத்த மேல இருக்கானே. சாரிதான் சாரிதான். அடியே பாத்தியா, கல்யாணம் ஆகல, எவ்வளவு பெரிய புள்ள. உன் பேரண்டி பேர. ஏன் உங்க பேரண்டி தான் சொல்லுங்களேன். சொல்றேன். வாடா கண்ணு. கல்யாணம் ஆகல, இவ்வளவு பெரிய பிள்ளைய பத்திட்டு வந்திருக்கான். கொஞ்சியா எல்லாம் உங்களால வந்ததுதான். என்ன வேணடி? 3 வருஷமா தலையில அடிச்சுக்கிறான். அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு கேட்டா தானே. கல்யாணத்தை பண்ணலைன்னா இப்படி குழந்தைய பத்திட்டு வந்துடுறா? தாத்தாங்கிறானே. என்ன என்ன தாத்தாங்கிறானே? அவளையும் பாட்டின்னு சொல்லி சொல்லடா. ஏனுக்கு இப்படி பதறீங்க? பக்கத்து தெரு பையனா இருப்பான், வீடு தெரியாம வந்துட்டான் போல் இருக்கு. ஏப்பா, வீடு தெரியாம வந்துட்டியா இல்ல இந்த வீடு தானா? இந்த வீடு தான் பாட்டி. பாட்டியா? கன்ஃபார்ம் பண்ணிட்டானே, கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அடியே பாத்தியா உன் மகன் யோக்கியதைய? நாளை என்னைக்கு நிச்சயதார்த்தம், இவ்வளவு பெரிய புள்ள. இது சட்டப்படி செல்லுமா? சட்டத்துக்குள்ள அடங்குமா இது? அடங்குங்க. என்னடா இது? எப்படி அடங்கும்? என்னங்க இது? நீங்க எவ்வளவு பெரிய படம்னாலும் கொடுங்க, நான் சட்டத்துக்குள்ள அடக்கி கொண்டாடுறேன். அடங்காம போயிருவோம் கண்ணாடி சட்டத்துக்குள்ள. சிக்கழுத போய் அவங்க கூப்பிடா. யாருங்க? அதான் மகா கணம் புரிஞ்சிய ஸ்ரீமான் சுந்தரராஜன். ஓஹோ, அடுத்த அடுத்த ரஞ்சனா மேல இருக்கான். போய் கூப்பிடா சுந்தரத்தை. சின்ன எஜமானா?
வாங்க தூக்கிட்டு போயேன் உள்ள சும்மா இருக்குதுவேன். மாப்பிள, இது யாரு? இது யாரு? என்ன? நீ யார் பிள்ளை? எங்க அப்பா பிள்ளை. அப்பா பிள்ளை. கெட்டிக்காரன். உன் பேர் என்ன? பூரி. பூரி. உங்க அப்பா பேர் என்ன? மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். என்ன மாப்பிள? என் மருமகன் சுந்தரா? சொல்ல நம்ம அது என்னடா இது? சின்ன ஏசமா. கீழே போய் பாருங்களேன். ஏண்டா போங்களே. மாப்பிள நல்ல நியாயம். கல்யாணம் பண்ணிக்காம ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்கான். அயோக்கிய பையனுக்கா ஏன் பொண்ணை கொடுக்கணும்னு சொல்றேன். தேவையான அண்ணாவாவது தம்பியாவது நீ கூட போய் சொல்லிட்டு பாத்தியா? உங்க முகத்துல முடிக்க மாட்டேன். இப்படித்தான் 1946ல. சரி நான் வர்றேன். இனிமே உங்க சவகாசம் வேண்டாம், சம்பந்தம் வேணும். பாடா பையல இல்ல உன்னை தொலைச்சு போடுறேன். ஏண்டா ஒரு பெரிய மனுஷனுக்கு பிள்ளையா பிறந்துட்டு ஏண்டா இப்படி அயோக்கியத்தனம் பண்ற? துறதல பயமா என்னப்பா? என்னடா சுந்தரம் அக்கிரமம். கல்யாணம் ஆகாதுக்கு முன்னால ஒரு புள்ளைய பெற்றிருக்கிய. பிள்ளைய பத்தி இங்கே எல்லாம் கூட்டு வந்துட்டான். பேர பாரு பூரி. பொம்பளை பிள்ளையா பிறந்தா மசாலான்னு வச்சிருப்பான் போல. நான் அப்பவே நினைச்சேன்ப்பா நீங்க தவறுதலா நினைச்சுக்கிடுவீங்கன்னு. இவன் ஏமகன் இல்லப்பா. போடா பாரு. இதுக்கு என்னடா சொல்ற? இப்ப ஏமகன் இல்ல. பிள்ளை யார் மகன்? என்னுடைய சிநேகிதனுடைய சிநேகித பிள்ளை. என்ன பிள்ளை? ஆமா, இவன் அவங்க வீட்டுல 2 மாசத்துக்கு முன்னாடி மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டானா. அதுல இருந்து மூளை கலங்கிடுச்சான். அப்பல இருந்து எவன் அவங்க வீட்டுக்கு போனாலும் பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு கூப்பிடுறானா. நேத்துக்கு நான் ஏதோ அகஸ்மாத்தா அவங்க கேளுங்கப்பா. நீ சொல்லு. நேத்து நான் அவங்க வீட்டுக்கு போனேன். என்ன பிடிச்சுக்கிட்டு அப்பா அப்பான்னு உயிரை வாங்கினான். பார்த்தா பரிதாபமா இருந்துச்சு. இப்படி கூட்டிட்டு போனா ஒரு கால் சரியாயிடுமோ நினைச்சுக்கிட்டு இங்க கூட்டிட்டு வந்தா யார பார்த்தாலும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறானே. ஆமா, உன்னத்தான் அப்பாங்கிறான், என்ன தாத்தாங்கிறான், அவளை பாட்டிங்கிறான். பாருங்கம்மா. நீ போலாம். ஏய், இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல? இருக்காங்க. இந்த உலகத்துல இருக்காங்கல்ல? ஆமா. இந்த ஊர்ல இருக்காங்களா? இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இருக்காங்கல்ல? கூட்டுவா. கூட்டுவா. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. எப்போ? இப்பவே கூட்டு வரணும். இப்பவே? ஆமா, போடா. போடணும். சரிப்பா. ஏய், அங்க போறேன். ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம் வேற. சரி போ. அப்பா, இதுல ஒரு சீட் எடுங்க. சீட்டா? சும்மா எடுங்க சொல்றேன். கொண்டாங்க. பாத்தீங்களா? பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. அது இருக்குப்பா. அதையும் பார்த்தோம்ல. பூரி சுந்தரத்தின் மகன் அல்ல. தவறு எழுதிட்டேன். சுந்தரம், இந்த சீட் எடுக்கிற வேலை எனக்கு எப்பவே தெரியும். தம்பி, நீ படிச்சவன், நானு பார்த்தவன், கேட்டவன், தெரியுமா? வேணும்னு ஒண்ணு. சரி, மணி 3 போகுதே. பூரிக்கு அப்பா அம்மா வருவான்னு சொன்னீங்க. இப்ப வந்துருவாங்க. அதோ வந்துட்டாங்கப்பா. வா கோப்பு. கரெக்டா வந்துட்டீங்களே. சொல்லி வச்ச மாதிரி வந்தமா இல்லையா? சொல்லி வச்சு வந்ததா? தேவானே, ஏ தேவானே, கூப்பிட்டீங்களா? உன் மவன் இந்த பாத்தியா, அவங்க 2 பேரையும் சொல்லி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கான். என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் தப்பு எடுத்துக்கிட்டு? ஐயா, தோசை மாவு ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நீ போய் கையை கழுவிட்டு அந்த அவங்களுக்கு 2 பேருக்கும் பலகாரம் கொடுத்து அனுப்பு. அது இல்லைங்க, சொல்லி வச்ச மாதிரின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது இல்லைங்க. அப்பா, இவங்க உங்களுக்கு தெரியாத, இதான் என் ஃப்ரெண்டு மிஸ்டர் கோபால். இவங்க அவர் ஒய்ஃப். இவர்தான் எங்க ஃபாதர். இப்ப போனாங்களே, அதான் எங்க அம்மா. ஆமா, என்னங்க பூரிய காணா? இருக்கானே. சுந்தரம், குழந்தை விஷயமா இனிமேல நீ ஒரு பேச்சும் பேசக்கூடாது. நான் தான் பேசுவேன். இருக்கான். பையன் ரொம்ப குறும்புக்காரனாச்சே, எப்படி சமாளிச்சீங்க? ஐயோ, ரொம்ப இப்பதானே சொன்ன பேசக்கூடாது. அம்மா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துலன்னு சொல்லுவாங்க. சமாளிச்சிருக்காங்க. நீ போய் பூரிய கூட்டம் கூட்டு வர. போடா. ஏமா, கீழே விழுந்து அடிபட்டதுனாலதான் பையனுக்கு அந்த மூளை கோளாறு. மரத்துல இருந்தாலும் விழுந்தான். மரத்துல இருந்தா? மாடியில இருந்து. சுந்தரம் மரத்துல சொன்னானே.
இவளுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. மரத்துல இருந்தான். மரம்தான். மரம் சாப்பிடுற பலகாரத்தையெல்லாம் கீழே போட்டானே, அப்புறம் எதை சாப்பிடுறது? நினைச்சேன். பொய் சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க 100க்கு 100 நிஜம் சொல்றீங்க. உங்களுக்கு டிப்பன் கூட கிடைக்கல. என்னது? அது தடிக்கிறதுங்க. அது வந்து உன்னை தடுக்கிச்சுதா? இந்த மாச சம்பளத்துல உனக்கு பாக்கி இருக்கடா? இல்லைங்க, அதிகபட்சம் வாங்கியிருக்கேன். புரி, அத பாரு அவங்க அம்மாவே. எங்க அம்மா இல்ல. மூலக்கோளால என்னென்ன பேசுது பாத்தியா? புரி, அந்தாண்டா உங்க அப்பா. ஆமாப்பா. இல்ல, எங்க அப்பா மகனம் பொருந்திய ஸ்ரீமான் சுந்தரராஜன். அட கடவுளே, சொந்த அம்மா அப்பா கூட தெரிஞ்சுக்காது இப்படி செஞ்சுட்டீங்க. அழாத அழாத, எல்லாம் சரியா போயிடும். என்னப்பா? இன்சூரா? சுந்தரராஜன். சுந்தரம், என்னப்பா? இது ஒரு கையெழுத்து போட்டு கொடு. சுந்தரம், இது எனக்கு கையெழுத்து போட்டு கொடுறா. என்ன எழுதியிருக்கு? என்னவா? இவங்க 2 பேரையும் குளத்தை புடிச்சு வெளியே தள்ளுன்னு எழுதியிருக்கு. தள்ளட்டுங்களா? அப்பா, டேய் சுந்தரம், பொய்யையும் புரட்டையும் இந்த நாட்டை விட்டே விரட்டணும். முடியல. நம்ம வீட்டுல இருந்தாலும் விரட்ட வேண்டாம். விரட்டட்டுங்களா? நீ என்னப்பா நீ விரட்டுறது? நானே போறோம். ரூபா ரூபா? டேய், கால்னா கூட கிடையாது. போ. என் சம்சாரத்து பேரு ஐயா. சம்சாரம் பேரு ரூபாவா? குழந்தை பிறந்தா நயா பைசான்னு வைப்பாங்க போல இருக்கு. அப்புறம் இந்த சிரிப்பு தான் நம்ம நாட்டுக்கு இப்ப ரொம்ப தேவை. ஏன்னா நல்லா சிரிக்கிற மனசுல கள்ளம் கபடு ஒண்ணும் இருக்கா. சிரிங்க. கலைமகளின் திலகமென காசினியில் வந்துதித்த கலை மன்னா, நிலையான புகழாலே நீ உயர்ந்தாய், வழுவின்றியமை வாழ வைத்த தேவா, தொழுகின்றோம் மனதார தொழுகின்றோம் கலை மன்னா, கலை